ஹாய் காய்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேச்சுலர்ஸில் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மூடி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக விடுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு தக்காளியை மசிய விடுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் தயிர் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு சிக்கனை வேக விடுங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் பாருங்கள். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சு வரும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை மெதுவாக கிண்டுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும்.
மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பாருங்க. கிளறி விடுங்க. பூ போல் மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சுருப்போம். இப்போ திறந்து பாருங்கள். நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ ஹாஃப் லெமன் புழிஞ்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினாவும் முந்திரியும் சேர்த்துட்டு தம் விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரிசமமாக வச்சுட்டு திரும்பவும் நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இப்போ மூடி போட்டு தம் விட்டுக்கலாம். 5 நிமிஷம் தம் விட்டாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ திறந்து பார்ப்போம். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், பார்க்கவே டெம்ட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூட ஆனியன் ரைத்தாவும் லட்டு வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பேச்சுலர்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.